ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முட்டைக்கோஸ் வச்சு போண்டா செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம ஆனியன் போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்ருப்போம். இது டிஃப்ரெண்ட்டாக முட்டைக்கோஸ் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பேசிக் பொருட்களை இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். கடலை மாவு 1 கப், பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, 1/4 கிலோ முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இதை ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாம் வேக வைக்க தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, தேவையான அளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நறுக்கியது, தேவையான அளவு கொத்தமல்லி. எடுத்து வச்சிருக்கிற 1 கப் கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கலாம். முட்டைக்கோஸில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால அதை வச்சே நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பொதுவாகவே முட்டைக்கோஸ் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பிடிக்காது. பொரியலாகவோ கூட்டாகவோ செஞ்சால் நிறையா மிச்சமாயிடும். இந்த மாதிரி நீங்கள் போண்டா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, வேஸ்ட்டாக போகாது. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். நான் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போண்டா போட்டுடலாம். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க, ஏன்னா உள்ளே இருக்கிற முட்டைக்கோஸும் மாவும் வேகணும். முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படும். எப்படின்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும், விட்டமின் சி இருக்குது, ஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிளட் ப்ரெஷரை குறைக்கும், கொலஸ்ட்ராலும் ரொம்ப கம்மி, இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட முட்டைக்கோஸை கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடணும். இப்போ சுவையான முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி போண்டாவாக செய்யலினா கூட சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்கு பக்கோடா மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ டேஸ்டியான முட்டைக்கோஸ் போண்டா ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.